தர்ஷினி என்னோட ரெட் கலர் ஷர்ட்டுங்க. ஷர்ட் எங்க கடை பஸ். ஏய் ஏடி இப்படி நடிக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியலடா, விடிய காலை 4 மணிலேருந்து ஒரே ஃபீவரா இருக்கு. அட லூசு, இதுக்கா போய் இப்படி நடுக்கிற? ஏன்டா? காலைல கண்ட ஃபீவர் பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. போய் நடுகிற நிப்பாட்டி என் ட்ரெஸ் எடுத்து கொடு. பாரத், ஆ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? பர்ஸ்ல என்னோட ஃபீவர் டேப்லெட் இருக்கு, அதை எடுத்து வந்து தரியா? ஓகே. தர்ஷினி இந்தா. ஏய், வெறும் டேப்லெட்டே எப்படிடா சாப்பிடுவேன்? வரும்போதே ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வரல. உன் பர்ஸ்ல வெறும் டேப்லெட் மட்டும் தான் இருந்துச்சு. அதுல டம்ளரும் இல்ல தண்ணியும் இல்ல. டேய், கிச்சன்ல போய் எடுத்துட்டு வாடா. தர்ஷினி என்னடா? கிச்சன்ல பர்ஸே இல்லடி. டாக்டர். ஓகே ஓகே. ஆமா, ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண தான் வந்திருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 1/2 hour லொகேஷன் நானே வந்துடுறேன். ஓகே பாய். ஹலோ பாரத். லாஸ்ட் டைம் உங்க கல்யாணத்துக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது இல்ல? ஆமா டாக்டர், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. தர்ஷினியை பார்க்கலாமா? தர்ஷினிக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், ரெஸ்ட் இருக்காங்க. இன்னொரு நாள் பார்க்கலாமே. பாரத், தர்ஷினி கால் பண்ணனால தான் நானே வந்திருக்கேன். வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டாக்டர், இல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க வாங்க. தர்ஷினி. ஏய் வேணாம். தர்ஷினி பாருங்க டாக்டர், இப்படிதான் எழுப்பினாலும் எஞ்சிக்கிறாங்க. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் என்னன்னு ரிலாக்ஸ். படுங்க படுங்க. உட்காருங்க. எப்போ வந்து ஃபீவர் இருக்கு? தொட்டு பார்க்கும் போதெல்லாம் இருக்கு டாக்டர். மார்னிங்ல இருந்து இருக்கு டாக்டர். நைட் என்ன சாப்பிட்டீங்க? நைட் வீட்ல இருந்து சமைக்கல டாக்டர், ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். ஹோட்டல் ஃபுல்லா ஹெல்த்தியே கிடையாது, அவாய்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறோம். பட் சர்வரே வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது எங்களால் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேணான்னு அவாய்ட் பண்ண முடியல டாக்டர். ரொம்ப சர்மதங்கடமாக இருக்கு. டேப்லெட் எதாவது போட்டிங்களா? இல்ல டாக்டர். மூச்சு இழுத்து விடுங்க கொஞ்சம் நல்லா. ஓகே, கொஞ்சம் திரும்புங்க. நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா. ஓகே. என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, மைல்டு ஃபீவர் தான். மைல்டு ஃபீவர்னா வைரல் ஃபீவர் ரொம்ப டேஞ்சரா டாக்டர்? டாக்டர் ஏதாவது சொல்லுங்க டாக்டர், பயமா இருக்கு. பயப்பட அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் எழுத்து டேப்லெட் மட்டும் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு சாப்பிட்டீங்கன்னா சரியாக போய்டும். இந்தாங்க டாக்டர், இது நல்லா எழுதுது. வேற பேப்பர் எழுதிக்கலாம். அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வெளியே போலாமா? வாங்க. டாக்டர் தனியா கூப்பிட்டு போய் என்னடா சொன்னாரு? அது ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. ஹலோ ஹலோ, பாரத், நான் ராஜ் பேசுகிறேன், தர்ஷினியோட ஆஃபீஸ் மேட். ராஜ் சொல்லுங்க. இல்லை, அவன் நம்பர் 2 times கால் பண்ணி பார்த்தேன், சுவிச் ஆஃப் ஆகுது. அதான் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணேன். அது ஆக்சுவலி எதுவும் பர்சனல்னா சொல்ல வேணாம் பாரத். சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் நடக்கிற காமனான விஷயம்தான். அப்படியா? என்னாச்சு? ரெகுலராக தர்ஷினி தூங்குறதுக்கு முன்னாடி லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துக்குவா. ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுது. இப்படியே தூக்கம் கேட்டு உங்களுக்கே தெரியும்ல, தூக்கம் கேட்டாலே மைண்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஆமாம் பாரத், எனிதிங் சீரியஸ்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரெகுலராக மொபைலுக்கு சார்ஜ் போட்டு தூங்குறவ இந்த தடவை சார்ஜ் போட்டும் சுவிட்சை போடாமல் தூங்கிட்டா. ஸோ சார்ஜும் ஏறல, மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் என்னவோ நீங்கள் கால் பண்ணும்போது கூட சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. பாரத், தர்ஷினி கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஷோர் ராஜ்.
ஹலோ சொல்லுங்க ராஜ். பாரத், தர்ஷினி கிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னல. அப்பவே கொடுத்துட்டேன் ராஜ். ஹலோ ராஜ், ஏன் கட் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க கட் பண்ணாலும் நான் பேசுறதை நிப்பாட்ட முடியாது இல்லையா? அவன் மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருந்தாலும் நீங்க என் மொபைல்ல இருந்து டேட்டா விட்டு பேசியிருக்கலாம்.